அஸ்ஸலாமு அலைக்கும். Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. போகுதுல்ல, காட்டுதுல்ல, திருப்புங்க. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், ஒரு إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள்புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே போலனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய உரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பாதுகாவல் தேடி பிரார்த்தனை செய்த 4 விஷயங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 4 விஷயங்கள்ல இருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா தஹ்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான பிரார்த்தனை. 4 விஷயங்களை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள். என்ன அந்த 4 விஷயம் என்று நாம பார்க்கும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், வ மின் கல்பின் லா தஹ்ஷா, உனக்கு பணியாத உள்ளத்தை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா, திருப்தி கொள்ளாத ஆன்மாவை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், வ மின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, இறைவா ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இந்த 4மே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம்
கவனத்தில் கொண்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டிய செய்தியாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார். ஃபர்ஸ்ட் கேட்கிறது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனற்ற கல்வியை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அதாவது நம்ம கல்வியை பெறுவது முக்கியம் அல்ல, அந்த கல்வியை பயனுள்ளதாக நாம் ஆக்க வேண்டும். அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது அந்த கல்வியை கற்றதனுடைய பலன் கிடைக்கும். எவ்வளவு பேர் கல்வியை கற்று வைத்திருக்கின்றோம், அந்த கல்வியை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறோமா? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு அது பயனுள்ள கல்வியாக இருக்கின்றது? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம், ஹதீஸ்களை விளங்கி வச்சிருப்போம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னா அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் பெற்று தராது. இதுதான் பயனற்ற கல்வியா? அது அந்த கல்வியை நம்ம கற்றது பயன் இல்லாம போய்விடும். அந்த கல்வியே மோசமான கல்வியை தேவையில்லாம அந்த கல்விகளை கற்றுக்கொள்வது என்பது தேவையில்லாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கற்ற கல்வி எப்பொழுது நமக்கு பயனுள்ளதாக மாறும்? நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அந்த கல்வியை கற்றது எனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரியான கல்வியை விட்டு இறைவா நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அதை எல்லாத்தையும் நான் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இது ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் அடங்கி இருக்கின்றது இந்த விஷயத்தில். இந்த பிரார்த்தனையை நான் கேட்கிறேன்னா, நம்ம கேட்கிறோம்னா, இந்த கல்வி என்பது நான் எதையெல்லாம் கற்றேனோ அதை என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்தணும், அந்த ஒரு ஆற்றலை இறைவா எனக்கு கொடு. கல்வியை கற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்வில செயல்படுத்தாம நாசமா போனவர்களா என்னை ஆக்கிறாரு. இதுதான் அந்த பிரார்த்தனையினுடைய சாராம்சம். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சமுதாயத்தை பத்தி எல்லாம் பேசலாம். தௌராத்தை நாம வழங்கினோமே, மஸலுல்லதீன ஹும்பிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தௌராத் சுமத்தப்பட்டு அந்த தௌராத்தை சரியான முறையில அந்த தௌராத்தின் அடிப்படையில செயல்படாமல் இருக்கின்றார்களே, அவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதிய ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பிஸ மஸல் கௌமில்லதீன கல்லபு பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கக்கூடியவர்களுக்குரிய உதாரணம் இப்படி மோசமான உதாரணத்தை நான் சொல்லுவேன் அல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தௌராத் என்ற வேதத்தை நாம் அவர்களுக்கு வழங்கினோம், தௌராத்தை விளங்கினார்கள், ஆனால் அதன் அடிப்படையில் அமல் செய்யல, வீணா போச்சு. அந்த விஷயங்களை, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் கற்ற கல்வி என்பது வீணா போய்விட்டது, பயன் தரவில்லை. ஒரு கழுதையினுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு உதாரணம். யோசனை பண்ணி பாரு. ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை, கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைக்கு ஏதாவது தெரியுமா அந்த ஏட்டை பத்தி? புகாரி 7 வால்யூம பிரிண்ட் போட்டு முஸ்லிம 4 பாகம் 5 பாகத்தை திருமறை குர்ஆனை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி கழுதையினுடைய முதுகுல வைக்கிறோம். அதுக்கு தெரியுமா? புகாரி 7 வால்யூம தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், திருமறை குர்ஆனை சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கழுதைக்கு தெரியுமா? நீ என்னத்தை தூக்கி வச்சாலும் அதுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கற்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை அறிந்து நான் அதை செயல்படல அப்படின்னா, அப்படி செயல்படாதவனுடைய உதாரணம் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இதைத்தான் இந்த துவா. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனற்ற கல்வியை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்னா நாம எதை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சாரமாக செய்கின்றோமோ, அடுத்த ஆளுக்கு சொல்றோமோ, அதை என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பதான் நான் கற்ற கல்வியினுடைய அந்த தாற்பயத்தை நான் விளங்கிக் கொண்டேன் என்ற அர்த்தம். எனக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் தெரியும், ஆனால் நான் இபாதத்துகளில் ஈடுபட மாட்டேன், சுபூ தொழுகிறது கிடையாது.
அப்பனா என்ன அர்த்தம்? சுபு தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும், ஜமாத்தோடு தொழுவதனுடைய முக்கியத்துவம் தெரியும், அல்லாவை வணங்குவதனுடைய அவசியம் தெரியும், அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதனுடைய அடித்தளம் தெரியும், அடிப்படை தெரியும். ஆனா நான் சுபு தொழுவ மாட்டேன், படுத்துதான் தூங்குவேன். கழுதை ஆயிட்டாரா? இதுதானே யதார்த்தம். அப்ப அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலுன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க செய்யாத பிறருக்கு ஏன் சொல்றீங்க? நீங்கள் செய்யாத பிறருக்கு சொல்றது இருக்கின்றதே, கபுர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மிகவும் கடும் வெறுப்புக்குரிய கோபத்துக்குரியதாக இருக்கின்றது. இந்த வேலையை நீங்க செய்யாதீங்க என்றான் அல்லாஹ். அப்ப நான் அடுத்த ஆளுக்கு சொல்லுவேன்னா, என்னுடைய அளவுல நான் அதை நடைமுறைப்படுத்தலைன்னா கழுதையை போன்றோம். எந்த மாதிரி கழுதை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். மறுமையில தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒரு நரகவாசி தூக்கி வீசப்படுவானாம் நரகத்துல. அப்படி தூக்கி எரியப்படும் பொழுது அவனுடைய குடல் அப்படியே வெளியே விழுவுமா நரகத்துல. வெளியே விழுந்தா அவன் அப்படியே அந்த தன்னுடைய குடலை வச்சுக்கிட்டு ஒரு கழுதை செக்கை சுற்றி வருவது போல அந்த நரகத்தை அவனுடைய அந்த நடுப்பகுதியில அவனுடைய குடல் கிடந்த நிலையில் அப்படியே ரவுண்ட் அடிப்பானாம். ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நரகவாசிகள் அவர்களை நோக்கி அவனை நோக்கி அப்படியே மொத்தமா கூஞ்சிட்டு அந்த நரகவாசிகள் கேட்பார்களாம், அலம் தக்கும் யா ஃபுலான், ஓ இந்த மனிதனே, மாலக் உனக்கு என்னப்பா ஆச்சு? கேட்பார்களாம், மக்கள் எல்லாம் கூடி கேட்பார்களாம், உனக்கு என்ன ஆச்சு? அலம் தக்கும் தாமுர் பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், நீ நல்லது ஏவலையா எங்களுக்கு? கெட்டதை தடுத்துக்கிட்டு இருந்தியப்பா, தீமையை விட்டு எங்களை நீ தடுத்து கொண்டிருந்தாய. ஏன் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஆளு நீ உன்னுடைய குரலை கொண்டே நீ நரகத்துல செக்கா சுத்திக்கிட்டு இருக்கிய? கழுத செக்கில் இருக்கிற மாதிரி நீ உன்னுடைய அந்த குடலை கொண்டே நீ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிய, என்னப்பா ஆச்சு உனக்கு என்று சொல்லி நரகவாசிகள் அந்த நரகவாசியை பார்த்து கேட்பான். கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வானாம், கது குன்து ஆமுரு பில் மஅரூஃப் வலா ஆத்திஹி. ஆமா உண்மைதான், நான் உங்களுக்கு சொன்னேன் நல்லதை ஏவுனேன், நான் செய்யல. அன்ஹா அனில் முன்கரி வ ஆத்திஹி, உங்களை தீமையை விட்டு தடுத்தேன், நான் அந்த தீமையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல. அதுதான் என்னுடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்சு, கழுதையினுடைய நிலைமை ஆயிப்போச்சு என்று சொல்லி அந்த நரகவாசி சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் என்றால், அப்ப நாம விஷயத்தை விளங்குறோம்னா அந்த அடிப்படையில அமல் செய்யாட்டியும் குற்றம். விளங்குச்சுல ஏன்டா செய்யலன்னு கேட்பான்ல. பிறருக்கு எடுத்து சொல்லணும், அப்படி சொல்லாட்டினாலும் குற்றம். அப்படி எடுத்து சொல்றோமா அந்த அடிப்படையில் நம்ம அதை செயல்படுத்தவும் செய்யணும், செயல்படுத்தாட்டினாலும் குற்றம். அதுக்குதான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். இது பல பேருக்கு விளங்க மாட்டேங்குது. பல பேர்லாம் இருப்பாங்க, கரைச்சு குடிச்ச ஆளுங்களா இருப்பாங்க. குர்ஆன்ல எந்த வசனத்தை சொன்னாலும் எடுத்து, இதுவா இது இந்த அத்தியாயத்துல இந்த வசனத்துல இருக்கு, இது இந்த ஹதீஸ்ல இங்க இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இது நம்ம இப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பேசுவார். செயல்பாடு இருக்குமா அப்படின்னு பார்த்தா செயல்பாடு இருக்கு. நன்மையை தீமையை தடுக்கணும்லங்க. இவ்வளவு விளங்கி வச்சுக்கிட்டு நான் தாவா அப்படியில ஈடுபடுவாரா? எல்லாத்தையும் ஓடுவாரு, குர்ஆன் வசனத்தை படிப்பாரு, சொல்லுவாரு, எதை கேட்டாலும் எடுத்து சொல்லிடுவாரு, வசனங்களை தேடி கண்டுபிடிக்கணும், என்ன எங்கெங்க இருக்கு இந்த தரம் எடுத்து தருவாரு. ஆனா இஸ்லாத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தெரிஞ்சு வச்சதோட இருந்தா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்வாரா, அவருடைய உதாரணம் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இந்த மாதிரியான ஒரு கல்வி நமக்கு தேவையில்லை. கடைசியில இப்படி நம்ம சொன்னோம்னா என்ன செய்வாங்க தெரியுமா? பல பேர் எப்படி உருட்டாவா எடுக்கிறாங்க தெரியுமா? இதனாலதாங்க நாங்க குர்ஆனை படிக்கிறதே கிடையாது. தேவையில்லாம அதையும் படிப்பானே, அதை போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துரும்ல. அதனாலதான் நாங்க நல்லதை செய்யறதும் கிடையாது, நல்லது சொல்றதும் கிடையாது. அதனாலதான் நாங்க இது போன்ற நற்கருமங்கள்ல ஈடுபடணுன்றது. நான் தேவையில்லாம இதை போய் நம்ம பத்தி பேச நம்ம செய்யணும்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான்ல. அதனால நான் குர்ஆனை படிக்கவும் செய்யல, அதன்படி நடக்கவும் செய்யல. அது ரொம்ப அதை விட மோசம்.
எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு தெரிவதற்கு உண்டான வழிமுறைகள் இருந்த நிலையில அதை புறக்கணிச்சேன்னா அது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுடைய அந்த அறிவுரையை புறக்கணிக்கக்கூடிய பாவம் வந்துடும். அது அதை விட பெரும்பாவம் ஆயிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்ட பிறகு மமன் அல்லாஹு மிம்மன் ஸுக்கிர பிஆயாத்திஹி ثم அஅரல அன்ஹா இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். எவன் என்னுடைய அந்த அத்தாட்சிகளை கொண்டு ஆயத்துகளை கொண்டு அறிவுறுத்தப்பட்ட பிறகும் அவைகளை விட்டும் புறக்கணித்து சென்றானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். இத்தகைய குற்றம் புரியக்கூடிய பாவிகளை நிச்சயமாக நான் பழி தீர்த்தே தீருவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது அதை விட மோசமானது. நான் படிக்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், அதை எடுத்து பார்த்தா தானே நீ படிச்சியான்னு கேட்ப. நான் குர்ஆனே வாசிக்க மாட்டேனே, அது அதை விட மோசம். நம்ம சிந்திக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கேட்கிறாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய பொருள் பொதிந்ததாக இருக்கின்றது யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து கேட்கிறாங்க, வமின் கல்பின் லா தஹ்ஷா. இறைவா, உனக்கு பணியாத உள்ளத்தை விட்டு, அந்த கல்வை விட்டும் இறைவா நான் உனக்கு பாதுகாவல் தெரிகிறேன். உனக்கு பணியணும், என்னுடைய உள்ளம் உனக்கு பணியணும், என்னுடைய உள்ளம் உனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னுடைய உள்ளம் உன்னை அஞ்சி நடுநடுங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உனக்கு அஞ்சாத, உனக்கு பணியாத, உனக்கு கட்டுப்பட மறுக்கக்கூடிய ஒரு உள்ள எனக்கு வேணாம். அப்படிப்பட்ட உள்ளத்தை விட்டு இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இந்த ஒரு பணிவு என்ற அந்த பண்பு நம்மளிடத்தில் வந்து விட்டதா? உள்ளம், நம்முடைய உள்ளம் பணிகின்றதா? அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய உள்ளமாக அது இருக்கின்றதா? அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட். நம்ம மனித லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவோம், அல்லாஹ் மிருக லிஸ்ட்ல ஆக்கிடுவோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றது, அவர்களுக்கு செவிப்புலன்கள் இருக்கின்றன. ஆனால் கண்கள் இருக்கின்றது, அதை கொண்டு பார்க்க மாட்டான். செவிப்புலன் இருக்கு, அதை கொண்டு கேட்க மாட்டான். உள்ளம் இருக்கு, அதை கொண்டு அவன் சிந்திக்க மாட்டான். உலாயிக்க கல்லன் பல் ஹும் அலந்து. அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்ல அதை விட கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த உள்ளம் என்பது இறைவனை அஞ்சக்கூடிய உள்ளமாக இருந்தால் தப்பிச்சோம், இறைவனுக்கு பணியக்கூடிய உள்ளமாக இருந்தால் தப்பிச்சோம். அப்படி இல்லை அப்படின்னா மனுஷ லிஸ்ட்லயே இருக்க மாட்டான். விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்துல கேட்டாங்க 4 விஷயத்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் இனா. இறைவா, உன்னிடத்தில் நேரிய வழியை வேண்டுகின்றேன். இறைவா, உன்னிடத்தில் இறையச்சத்தை வேண்டுகின்றேன். இறைவா, உன்னிடத்துல போதும் என்ற மனத்தை நான் வேண்டுகின்றேன். இறைவா, உன்னிடத்துல சுயமரியாதையை வேண்டுகிறேன். 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டாங்க, இறையச்சத்தை கொடு. ஆத்தி நப்சி தக்வாஹா. இறைவா, என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொடு. ஜக்கிஹா, அதை நீ பரிசுத்தப்படுத்து. அந்த ஹைரு மன் ஜக்காஹா, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மிக சிறந்தவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, நீதான் அந்த உள்ளத்தினுடைய பாதுகாவலனாகவும் பொறுப்பாளனாகவும் இருக்கின்றாய். என்னுடைய உள்ளத்துக்கு நீ பரிசுத்தப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை உனக்கு பணிய செய்ய கேட்கணும். பணியாத உள்ளம் வேணாம். ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த வேதம் வழங்கப்பட்ட அந்த அநியாயக்காரர்கள் என்ன செஞ்சா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். நீ அந்த மாதிரி ஆய்விட வேண்டாம் என்று சொல்லி காட்டுகின்றான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் ஃபமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்ட இந்த சத்தியத்தை அவர்கள் கண்டு, இந்த சத்தியத்தின் காரணமாக, இறைவனுடைய நினைவின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் அப்படி பணியக்கூடிய நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், என் பணிய மாட்டியா? என்னுடைய நினைவுனால உன்னுடைய உள்ளம் எனக்கு பணியாதா? என்னுடைய வசனங்களை கொண்டு நீ அதை படிப்பினை பெற்று எனக்கு நீ அடிபணியக்கூடிய உள்ளமாக உன்னுடைய உள்ளம் மாறாதா? அல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டுட்டு சொல்றான், நீ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது தெரியுமா? கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபல் ஃபதால அலைஹிம்.
அல் அமது ஃபகஸத் குலூபுஹும். இதுக்கு முன்னாடி அந்த வேதம் வழங்கப்பட்டார்களே அந்த வேதக்காரர்கள் அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க. அவன் என்ன செஞ்சா அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் வழங்கப்பட்ட நிலையிலையும் அவன் தான் செஞ்ச தவறிலேயே நீடித்திருந்ததனுடைய காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே இறுகி விட்டன. அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க. உங்க கல்வி நாசமா போயிடக்கூடாது. உங்களுடைய கல்வி எனக்கு அஞ்சக்கூடிய கல்வாக மாற வேண்டும். உங்களுடைய உள்ளம் எனக்கு பணியக்கூடிய உள்ளமாக ஆக வேண்டும். என்னுடைய வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்படும் பொழுது எனக்கு அஞ்சக்கூடியவர்களாக நீங்க மாறுங்க. இதுக்கு முன்னாடி வேதம் வழங்கப்பட்டவர்கள் அப்படி எனக்கு கட்டுப்படாம போய் என்னவாகி விட்டார்கள்? கஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பாவிகளாகவே இருக்கின்றார்கள். எல்லாம் சொல்லி காட்டுங்க. அந்த மாதிரி பாவி ஆயிடக்கூடாது. எல்லாம் சொல்லி காட்டுவான். அந்த மாதிரி நீங்க நாசமா போயிடாதீங்க. உங்களுடைய உள்ளம் எனக்கு அஞ்சக்கூடிய உள்ளமாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் சிந்தனை பண்ணிப்பார். இந்த மாதிரியான ஒரு உள்ளத்தை பெறுவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தோம்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணுமா இல்லையாங்க? அவன் தாங்க பொறுப்பு. நம்முடைய உடல்ல அடிபட்டால் என்ன செய்யறோம்? காயம் ஏற்பட்டால் என்ன பண்றோம்? உடல் ஒரு நோய்வினை ஏற்பட்டால் என்ன செய்யறோம்? டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் வாங்குறோமா? ஒரு தோல் நோய் வந்துருச்சு, தோல் பிரச்சனை, உடனே தோல் ஸ்பெஷலிஸ்ட். தலைவலி, உடனே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். காயம் பட்டுருச்சு, உடனே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். உள்ளத்தை பண்படுத்த, உள்ளத்தை இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக மாற்ற அதுக்கு போய் எதுவும் ஆயில்மெண்ட் தர முடியுமா? அல்லது உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும், இந்த லைசால வச்சு இது டைல்ஸ கழுவி விடுற மாதிரி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். கொண்டாங்கப்பா ஒரு டிடர்ஜென்ட் பவுடரு, ஒரு மூடி வாங்கி குடிக்க முடியுமா? படைச்ச ரப்புட்ட கேளுங்க. இறைவா, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை உனக்கு அடிபணிய கூடியதாக ஆக்கி வை. அப்படி நம்ம கேட்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த பணிவு நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்றால் இறைவனிடத்தில் நம்ம முறையிட வேண்டும். அப்படி பணிந்து விட்டோமே ஆனால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக சுவனத்திற்குரியவர்களாக நம்மை தயார் செய்து கொள்வோம். அப்படி இல்லைன்னு வைங்க, பணியை மறுக்குதா? நம்முடைய உள்ளம் பணியை மறுக்குதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை கொண்டோ பொறுமையை கொண்டோ அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். யாரு பணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது பெரும் பாரமாக இருக்கும். இறைவனுக்கு உள்ளம் பணியலன்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு நம்முடைய கல்வி அடிபணியலன்னு வைங்க, அதுக்கு மறுக்குதுன்னு வைங்க, எல்லாமே பெருசா தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாமே பெரும் பாரமா இருக்கும் நமக்கு. 5 வேளை தொழுவ சொன்னா 5வது மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி நினைப்பான். அம்மாடி 5 வேளை தொழுவணுமா? தொழுவ சொல்றாங்களே, பாரமா இருக்கும், சிரமமா இருக்கும், மலையை புரட்டுற மாதிரி இருக்கும். ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில 100 ரூபாய் செலவிடுவது அவனை 100 தடவை விஷப்பாட்டியில குடிக்க சொல்ற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னுவா. அப்ப இந்த பணியக்கூடிய உள்ளம் விடுமே ஆனால் நமக்கு பாரமா தெரியும். அல்லாஹ்க்கு கட்டுப்படுறது சந்தோஷமா இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், மன நிறைவானதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உள்ளத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அடுத்து அமின் நஃப்ஸின் லா தஷ்பஹ், ரொம்ப முக்கியமானது. இறைவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின் நஃப்ஸின் லா தஷ்பஹ், திருப்தி கொள்ளாத ஆன்மாவை விட்டு இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ரொம்ப முக்கியமான துவா. உள்ளம் மட்டும் திருப்தி கொள்ளலன்னு வைங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. எத்தனை கோடி கிடைச்சாலும் உள்ளம் திருப்தி அடையலன்னு வைங்க, திருப்தி கொள்ளாத ஆன்மா மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் நிறையாது, எத்தனை கிலோ கணக்குல தங்கம் கிடைச்சாலும் நிறையாது, எத்தனை கிரவுண்ட் வீடு கிடைச்சாலும் நிறையாது. கடலையே அவன் பேர்ல எழுதி வச்சா கூட இன்னொரு கடல் வேணுமா? அப்படித்தான் அவனுடைய நிலைமை இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான நீரோடை ஒன்று வழங்கப்பட்டால் அவன் சொல்லுவான், நான் இந்த மாதிரி அப்பயாவது போது நினைப்பானா? இல்ல, எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமேன்னுவான். ஏன்னா காசு பணத்தை நேசிக்கக்கூடிய அத்தகைய அந்த போதும் என்ற மனம் இல்லாத அந்த உள்ளம் இருக்கு, திருப்தி கொள்ளாத ஆன்மா இருக்கின்றது. ரொம்ப டேஞ்சருங்க, ஆக மோசம்.
அந்த மாதிரியான ஒரு உள்ளம் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்க, அல்ஹாக்கு முத்த காசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அதிகமாக அந்த செல்வத்தை நீங்கள் தேடுவது இறைவனுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டது. எது வரைக்கும்? மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரை. கபருக்குழியில கொண்டு போய் வச்சாதான் ரசூல் சொன்னாங்க, அவனுடைய ஆசை எது முடிவுக்கு கொண்டு வரும் தெரியுமா? அவனை கொண்டு போய் கபருக்குழியில வச்சு அவன் வாயில மண்ணள்ளி போட்டாதான் அவன் வாய் அடங்கும், அவனுடைய ஆசை அடங்கும், அவனுடைய உள்ளம் திருப்தி கொள்ளாது. அப்பையும் கூட அவன் வாயில மண்ணள்ளி போட்டா அடங்குவானா? அப்பையும் உசூர் இருந்துச்சுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் மண்ணு வேணும்னு கேட்பான். அவன் மண்ணு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்பான். ஏன்னா திருப்தி கொள்ளாத ஆன்மா இருந்தவன் அப்படித்தான், அவனுக்கு எதுவுமே பத்தாதுங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்தாதுங்க. அதனால பாருங்க, சில பேர்லாம் வீடு வாசல் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க, காசு பணத்தை எங்க வைக்கணும் எப்படி செலவு பண்ணு தெரியாது, ஆனாலும் பணவெறி அடங்காது. பார்த்துருக்குமா இல்லையா? இன்னும் 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 காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அற்புதமா சொன்னாங்க, செல்வந்தன் யார்? செல்வந்தன் எவன்? செல்வந்தன் ஏன்னா காசு பணம் வச்சிருக்கவன் செல்வந்தனா? அவன் செல்வந்தன் கிடையாது. அவன் பணம் அலையக்கூடிய பேயாகவும் மாறிவிட்டான், காசுக்கு அலையக்கூடியவனாக ஆகிவிட்டான். அவன் செல்வந்தன் கிடையாது. மாறாக போதும் என்ற மனம் எவனிடத்தில் உள்ளதோ அவன்தான் உண்மையான செல்வந்தன். சொன்னார்களா இல்லையா? அற்புதமான வாசகங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கத் அஃப்லஹ, வெற்றியடைந்து விட்டார். யாரு? மன் அஸ்லம, யாரு இஸ்லாத்தை ஏற்று, வ ருஸிக கஃபாஃபன், அல்லாஹ் அவருக்கு போதுமான அந்த வாழ்வாதாரத்தையும் வழங்கி, அப்படி வாழ்வாதாரத்தை, போதுமான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கிய நிலையில அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த ரிசுக்கை கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டு, போதும் என்ற மனத்தோடு எவர் வாழ்ந்து வருகின்றாரோ, கது அஃப்லஹ, அவர் வெற்றி அடைந்து விட்டார், சொர்க்கம் கன்ஃபார்ம் தான். இந்த எண்ணம் இருக்கா? எத்தனை பேர்ட்ட இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. இந்த உள்ளத்தை வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்கு, இறைவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், மின் நஃப்ஸின் லா தஷ்பா, திருப்தி கொள்ளாத ஆன்மா வேணாம் எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை கொடுத்துறாத, நாசமா போயிருவேன், அழிஞ்சிருவோம், அந்த மாதிரியான ஒரு ஆன்மா வேணாம் எனக்கு, இருக்கிறதை கொண்டு போதுமாக்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பாருங்க. வீட்டுக்கு சுபு தொழிட்டு வீட்டுக்கு போறாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாவது உங்களிடத்துல சாப்பிட இருக்கான்னு கேட்பாங்களாம். யார சொல்லலாம்? ஒண்ணும் இல்ல. அப்பனா இன்னைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். முடிஞ்சா அதை நன்மையா மாத்தி இருக்கணும். நம்மளா இருந்தா வீட்டுக்கு போய் சோறு இல்லைன்னா வீடு ரெண்டாயிருது, அது தலாக்கு வரைக்கும் போகுது. நான் வருவேன்னு தெரியும்ல, எனக்கு ஒரு டீ போட்டு வைக்க மாட்டேன், சோறு தர மாட்டியா, அதுலயே ஒரு பிரச்சனை, தலாக்கு வரைக்கும் நடக்குதா? அப்ப இந்த வினிகர் எடுத்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அற்புதமான குழம்பு. எது? வினிகர். வினிகரை தொட்டு சாப்பிடுவது அற்புதமான குழம்பா. நமக்கு இங்க மூக்கு முட்டை என்னத்தையும் எல்லாத்தையும் செஞ்சு திச்சாலும், பொரிச்சொகரியில இருந்து, சவர்மால இருந்து, கிரில்ல இருந்து எல்லாத்தையும் தின்றுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா? முடிஞ்சுச்சா? அப்பனா இந்த போதும் என்ற மனம் இல்லாவிட்டால் எவ்வளவு கொடுத்தாலும் அடங்காது. இறைவா அந்த மாதிரியான உள்ளம் எனக்கு வேணாம், அல்ல நீ காப்பாத்திரு கேட்கணும். இறுதியாக இறைவா ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஏற்றுக்கொள்ளப்படாத துவா நம்ம கேட்போம், நிறைய கேட்போம் அல்லாட்ட, எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா வேஸ்ட். அப்ப அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல். என்ன அர்த்தம்? கேட்கக்கூடிய பிரார்த்தனைய அல்லாஹ் அங்கீகரிக்க தயாரா இருக்கிறான், அவன் சொன்ன மாதிரி கேட்கணும். பல பேரு, இறைவா இவன் நாசமா போகணும், என் உறவுக்காரன் நல்லா இருக்கிறான், இவன் வியாபாரத்துல நாசம் ஏற்படட்டும், இப்படிலாம் கேட்கிற ஆளு இருக்கு. அங்கே வளர்ச்சி ஆக இங்கே அப்படியே எரியும். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஏசி வாங்கி மாட்டினான்னா நமக்கு இங்க கதன்னு எரிஞ்சிச்சுன்னா உள்ளத்துல பிரச்சனை, நோய் இருக்கு, பொறாம. அப்ப இறைவாவை நாசமா போகணும்னு கேட்டா நம்ம நாசமா போகணும், வானவர் எல்லாம் போட்டுருவானா? நம்ம யாருக்கா அடுத்தவருக்கா நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையை கேட்டாலும் வானவர்கள் நியமிக்கப்பட்டு விடுவார்கள்.
இந்த வானவர்கள் சொல்லுவாங்களாம், இறைவா இவனுக்கு அந்த மாதிரி ஆக்கு, இவருக்கு அந்த மாதிரி ஆக்கு, துவா செய்வாங்களாம். பல பேர் இது தெரியாம பல பேர் துவா செஞ்சிருக்காங்க. அவன் நாசமா வழக்குமாறு சொல்லுவான், இறைவா இவனுக்கு அதே மாதிரி ஆக்கு. அடுத்தவருடைய வியாபாரத்துக்கு துவா செய்றீங்க, அபிவிருத்தியா துவா செய்றீங்களா, இறைவா என்னுடைய சகோதரன் அவனுடைய வியாபாரம் நல்லா இருக்குன்னு இறைவா. ஒரு வானவர் அல்லாஹ்வா நியமிக்கப்பட்டு சொல்லுவார், இறைவா இவருடைய வியாபாரத்தை ஆக்கு. எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு! அப்ப நம்ம என்ன செய்யறோம்? உறவுகளை முறிக்காம, ஹராமானதை நோக்கி கேட்காம, நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒண்ணு கேட்டதே அல்லாஹ் கொடுத்துருவான், அல்லது மறுமையினுடைய சேமிப்பாக அல்லாஹ் ஆக்குவான், அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீமையை விட்டும் பாதுகாப்பான். 3 விதத்துல எப்படியாவது நடந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோனே சஹாபாக்கள் இதன் நுக்ஸிர, அப்படியா, அப்படின்னா நாங்க அதிகமா கேட்போமே அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் அக்ஸர், நீங்க நிறைய கேட்டா அல்லாஹ் அதிகம் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்ற செய்தி அகமதுல பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும். எப்பெல்லாம் மறுக்கப்படும்? ஒருவன் தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமா இருக்கு, அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராமா இருக்கு, அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராமானதா இருக்கு, அவன் யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பேன்னு கூப்பிட்டா உன்னுடைய ரப்பு, அவனுடைய ரப்ப அவனுக்கு எப்படி பதிலளிப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்களே. அப்ப என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படணும்னா ஹலாலான சம்பாத்தியம் எனக்கு வேணும், ஹலாலான முறையில் நான் சம்பாதிக்கணும், ஹலாலான முறையில் என்னுடைய ஆடை இருக்கணும், ஹலாலான உணவும் ஹலாலான பானமும் என்னுடைய வயிற்றுக்குள்ள போகணும். நான் மோசடி பண்ணி, பொய் பேசி, ஃப்ராடுத்தனம் பண்ணி காசு சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நாம அனுதினமும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பின் லா தஹ்ஷா, இறைவா உனக்கு அஞ்சாத பணியாத அந்த உள்ளத்தை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஹ்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, இறைவா உன்னிடத்துல நான் வேண்டுகிறேன், எதை விட்டோம்? அந்த திருப்தி கொள்ளாத ஆன்மாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் இறைவா நான் உடன் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துவாவை அதிகம் போதுவோம். வல்ல இறைவனிடத்துல மறுமையில மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்கள்ல அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய மாதமான ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். நாம் ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நிலையில அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெற்று அவனிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக அந்த ரமலான்ல அதிகமான நல்லறங்களை புரிந்து சரியான முறையில இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல அந்த நோன்பை நோற்று நம்முடைய பாவ மன்னிப்பை அவனிடத்துல கோரி, பாவங்களை மன்னிக்க கோரி அல்லாஹ்விடத்துல மன்றாடி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா நம்ம அந்த மாதத்தை நாம் கடக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ரமலானை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமலான் அவன் கடந்தான் அவன் நாசமா போகும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு ஆமீன் சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்ப ரமலானுக்கு உண்டான திட்டமிடுதல், ரமலான்ல நம்ம எப்படி துணிமணி எடுக்கணும், என்ன துணிமணி எடுக்கலாம், அதெல்லாம் ஆர்வப்படுறது நல்லதுதான், தப்புன்னு சொல்லல. ஆனால் அதை விட பிரதானமானது நல்லறங்கள் போய் என்ன திட்டமிடுதல் நம்மிடத்துல இருக்கு என்பதை நாமே பரிசோதனை செய்து சீர்தூக்கி பார்த்து நாம நல்ல முறையில் அந்த ரமலானை அடைந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ஏன்னா மன் சாம ரமலான ஈமானம் வஹிஹிசாபம் உஃபிரலஹுமா தகத்தம மின் தம்பே, யார் ரமலான் மாதத்துல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ உஃபிரலஹுமா தகத்தம மின் தம்பே, அவருடைய
முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். காம ரமலான், யார் ரமலான்ல இரவுல நின்று வணங்குகின்றார்களோ, ஈமானோ சாபன், இறை நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும், அவருடைய முன் சென்ற பாவங்கள் சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்குறான். நம்ம வீணடித்து விடாம இந்த ரமலான் எதிர்வரக்கூடிய ரமலான் நல்ல முறையில நாம பயன்படுத்தக்கூடிய நமக்கல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்.